Hello guys, welcome to Man to Mission Studios. இன்றைக்கி நான் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஸ்பிளேல தெரியுற மாதிரி உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ எப்படி அதில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பீங்க விஷ் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி அவங்க நேம் அண்ட் ஃபோட்டோ வச்சு கூட ஒரு இமேஜ் மேக் பண்ணிவிட்டு அதை போஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவே இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தாலோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானாக இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணினா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ Pixellab அப்படின்ற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இமேஜோட சைஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேலே வந்து 3 டாட் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இமேஜ் சைஸ்ன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கஸ்டம்லேருந்து யூடியூப் தம்ப்நெயிலுக்கு வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். எனக்கு இப்போ இமேஜோட சைஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நான் இமேஜோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணோம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கீழே இருந்து 4th ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கலர்னு இருக்கும். அந்த கலர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரேடியன்ட்டுன்னு கீழே இருக்கும். அந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த கலர் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நியூ டெக்ஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட் நான் வந்து டபுள் டேப் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ண போகிறேன். இதில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மார்வல்ஸ்ன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்டுக்கான எடிட்டிங் பண்ணணும். இந்த டெக்ஸ்ட்டுக்கான எடிட்டிங் எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கீழே ஏ பட்டன் இருக்கும். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே வந்து இமேஜோட ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜோட ஃபாண்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மீம் ஃபாண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அது வந்து நம்மளுக்கு Pixellabோட டிஃபால்ட்டு ஃபாண்ட்டு தான், மீம் ஃபாண்ட்டு. கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதோட சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லைன் ஸ்பேஸிங் இது கொஞ்சம் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸிங் கொடுத்துட்டு லைன் ஸ்பேஸிங் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். நான் 5 கொடுத்துருக்கேன். இப்போ ஓகே இது போதும். நெக்ஸ்ட் இதில் என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மார்வல்ஸ்ன்ற அந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் வந்து ஒரு டெக்ஸ்சர் ஆட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே டெக்ஸ்சர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். நான் இந்த ஃபோட்டோ தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் ஸ்கேலிங் பண்ணலாம். ஸ்கேலிங் பண்ணியாச்சு. இந்த லெவலில் இருந்தால் அழகாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டெக்ஸ்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, அந்த மார்வல்ஸ்ன்ற அந்த லெட்டர் வந்து போல்டாக தெரியல. ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது என்ன கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒயிட் கலரில் இருந்தால் நம்மளுக்கு அழகாக தெரியும். ஸ்ட்ரோக்கோட வித்து நான் 4 வச்சுருக்கேன், 5 வச்சுருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட்டு 3D டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எனேபிள் பண்ணியிருங்க. எனேபிள் பண்ணிட்டு டெப்த்து வந்து 9 இருக்குது ஆல்ரெடி. நான் வந்து ஒரு 3 வச்சுக்கிறேன், 3 or 4 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டார்க்கன் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லியிருக்கோம், அந்த இது எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு தேவையான இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம் அண்டு ஃபோட்டோஸை வச்சு கூட நீங்கள் போஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த இமேஜ் நான் சேவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேலே ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு டைமென்ஷன் மட்டும் அல்ட்ராவில் வச்சு சேவ் டு கேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இமேஜ் சேவ் ஆகிடும். நீங்கள் சேவ் பண்ண இமேஜை கேலரியில் வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அப்புறமேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் இன் another video. Bye bye.